அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே காகத்திற்கு நம்ம சாதம் வச்சோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரும். அது மட்டுமல்லாமல் நம்ம முன்னோர்களுக்கு நம்மளோட தொடர்பு இருக்கக்கூடிய உயிரினமாய் காகத்த தான் நம்ம பார்க்கிறோம். அதனால அவங்களுக்கு நம்மளால சாதம் எதுவுமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, காகத்துக்கு சாதம் கொடுத்தா நம்ம முன்னோர்களுக்கு அது சென்றடையும் என்பது ஐதீகம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு உணவு வைக்கிறத பற்றி நிறைய சுவாரஸ்யமான கருத்துக்கள்லாம் இருக்குங்க. இருந்தாலும் காகத்திற்கு இந்த திசையில் தான் சாதம் வைக்கணும் அப்படிங்கும்போது, இந்த திசையில் வைத்தால் தான் நல்லது நடக்கும், இந்த திசையில் உணவு வைக்கும்போது கெட்டது வரலாம், அதற்கான அறிகுறிகள் தெரியும் என்ற நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே காகத்துக்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி உண்டு என்று சொல்றாங்க. அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எவற்றையுமே முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இந்த காகத்திற்கு தான் உண்டாம். அப்படிப்பட்ட காகத்திற்கு நாம எந்த உணவை படைத்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்களும் காகத்திற்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல காகம் சனி பகவானுடைய வாகனம் இல்ல சனி பகவானே போற்றி என்ற வார்த்தைகளை பதிவிடுங்க சகோதரிகளே. நீங்க இதுவரைக்கும் காகத்திற்கு சாதம் வச்சதில்லை அப்படின்னா இனிமேல் தினமும் ஒரு கைப்பிடி அளவாவது உணவு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்கள் காணப்படுங்க. மேலும் பலவிதமான திருப்பங்களை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திப்பீர்கள். நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம பதிவில் வரும் நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேருங்க. நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, நாம இப்போ காகத்திற்கு உணவு வைக்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில முதலாவதாக காகத்திற்கு உணவு வைக்கும்போது உலர் திராட்சையை நம்முடைய கையால காகத்திற்கு வைத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பாவங்களுமே நீங்கி நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்குமே புண்ணியம் வந்து சேரும் என்று சொல்லுவாங்க. அதனால எல்லா கஷ்டங்களுமே நமக்கு முழுவதுமாகவே தீர்ந்து போகும். அது மட்டுமல்லாமல் அடுத்து பொதுவாகவே காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அதோடு கொஞ்சம் நல்லெண்ணெய் சிறிதளவு சேர்த்து வைத்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பார்வையில தவறக்கூடிய தீமை முழுவதுமே குறையும் என்றே சொல்லப்படுதுங்க. அதாவது எள் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உகந்ததாக நம்ம பார்க்கிறோம். காகம் சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்றதுனால காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அதனோட எள் சேர்த்து சாதம் வைத்தால் சனி பகவானின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்றே சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் என்றே சொல்றாங்க. பொதுவாகவே காகத்திற்கு நாம சாதம் வைக்கிறோம், ஆனா மறந்தும் கூட இந்த ஒரு பொருளை வைக்காதீங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, காகமானது நம்முடைய மனிதர்கள் போலவே தீட்டு கடைபிடிக்கிற விஷயம் வழக்கமாகவே அது இருக்குங்க. உதாரணமாக ஒரு காக்கை இறந்துடுச்சு அப்படின்னா அதோட இனத்தை எல்லாமே கூப்பிட்டு இறைச்சல் கொடுக்கும் குணம் கொண்டதுங்க. பிறகு எல்லா காகங்களும் மொத்தமாக சென்று ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு சென்று கூட அதனோட தலைப்பகுதியுமே இறக்கையுமே தண்ணீர் மூழ்கும்படி அதனோட தீட்டை கழிக்கும் குணாதிசயம் கொண்டது. இப்படி எல்லாம் காகமும் ஒன்று சேர்ந்து தீட்டை கழிக்கிறத கூட நம்மளே நேரிலே பார்த்திருக்கிறோம். இப்படி காகமும் மனிதர்களுக்கு இணையா இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால காகத்திற்கு இந்த பண்பு உள்ளது என்பதை நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்படிப்பட்ட காகத்திற்கு நாம உணவு வைக்கும்போது ரொம்பவும் சுத்தபத்தமா சாப்பாடு வைக்கணுங்க. அது மட்டுமல்லாமல் காகத்தோட உருவங்கள்ல முன்னோர்களை பார்க்க கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்படிதான் இவ்வளவு காலமும் காகத்துக்கு உணவு வச்சுட்டு வர்றோங்க. அப்படிப்பட்ட காகத்திற்கு நம்முடைய வீட்டுல மீந்து போன சாப்பாட்டை, அதாவது பழைய சாப்பாட்டை வைக்கக்கூடாது என்று ஏற்கனவே இந்த பதிவுல உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி செய்தீங்கன்னா அதை உடனே நீங்க தவிர்த்து விடுங்கள். பொதுவாகவே காகத்துக்கு உணவு வைக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அசைவ உணவை வைக்கவே கூடாதுங்க. தவறி கூட இந்த அசைவ உணவை வைக்காதீங்க. ஏன், காகமும் தான் அசைவம் சாப்பிடுமே என்று அது நம்மளாலே பார்த்திருக்குமே என்று கேள்விகள் சிலருக்கு வரலாம். இதை பற்றிய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரலாங்க. பொதுவாகவே காகம் என்ற பறவையானது அனைத்துண்ணியை தான் சேர்ந்ததுதான். ஆனாலும் அதுவே தானாக ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அசைவத்தை அதுவாகவே சாப்பிடுவது வேற. மனிதர்களாகிய நாம காகத்திற்கு அசைவம் வைக்கக்கூடாது என்பதை தெரிஞ்சுக்கோங்க. அதுவே சாப்பிட்டால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்மளோட கையால காகத்திற்கு அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது. அப்படி வைப்பது மிகப்பெரிய பாவத்தை உண்டு பண்ணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம கையால அசைவ உணவு வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. முக்கியமான 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய சாதம் வைக்க கூடாதுங்க. அடுத்தால அசைவ உணவு வைக்காதீங்க. சுத்த பத்தமா இல்லாம குளிக்காம காகத்திற்கு இது போன்ற உணவு வைக்கிறத தவிர்த்துக்கோங்க சகோதரிகளே. இது மட்டுமல்லாமல் காகத்துக்கு நாம உணவு வைக்கும்போது எச்சில் படாத உணவுகளை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல சமைத்த, அதாவது அந்த முதல் உணவை தான் காகத்திற்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றதுனால இதை கவனத்தில் வச்சிருக்கோங்க. நாம எச்சில் படாத உணவுகளை வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டுமல்லாமல் காகத்திற்கு சில பேர் வாழை இலையில அல்லது அரச இலை அல்லது தேக்கு இலை இது போன்ற இலைகளில் சாப்பாடு வைப்பாங்க. சிலர் தரையிலும் கூட சாப்பாடு வைப்பாங்க. அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. ஆனா சுத்தமாக வைத்தாலே போதுமானது. அதே போல காகத்துக்கு சாதம் வைக்கும்போது காகம் அதை எடுக்கும்
அப்படி காகம் சாதத்தை எடுக்கும்போது கூட அதிலேயும் நிறைய சூட்சமங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, நாம வைக்கக்கூடிய சாதத்தை காகம் கிழக்கு திசை நோக்கி நின்று அந்த சாதத்தை எடுத்துடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல தெற்கு திசை நோக்கி நாம வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுத்துருச்சு அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்துல உள்ளவர்களுக்கு நோய் வரும் அப்படின்னு உணர்கிறது என்று சொல்றாங்கங்க. அதாவது நேரடியாக இந்த காகம் வந்து நம்மகிட்ட எதுவும் சொல்லப் போறது கிடையாதுங்க. ஆனா அந்த காகம் தெற்கு திசை நோக்கி அமர்ந்து அந்த உணவை எடுக்கும்போது, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை வரப்போகுது, உடல்நல குறைவு ஏற்பட போகுது அப்படிதான் அர்த்தங்க. இது வந்துட்டு காகம் நமக்கு முன்கூட்டியே உணர்த்துகிறது என்றே சொல்லலாம். அதேபோல நாம வைக்கக்கூடிய சாதத்தை மேற்கு திசை நோக்கி நின்று சாதத்தை எடுக்குது அப்படின்னா, நமக்கு எதிர்பாராமல் வெளியூர் பயணம் செல்வதாக உணர்த்தும் என்று சொல்கிறாங்க. அதாவது நம்முடைய வருகையை எங்கேயோ எதிர்பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வடக்கு திசை பார்த்து நின்று நாம வைக்கக்கூடிய சாதத்தை எடுத்தது அப்படின்னா ஆயுள் நமக்கு விருத்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல காக்கை நாம வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கலன்னா அந்த குடும்பத்துக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்கங்க. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம முதல்ல அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா காகம் அந்த சாதத்தை எடுக்காது. காரணம் அது வந்துட்டு பழக்கணும். தொடர்ந்து ஒரு வாரமாவது அந்த சாதத்தை வைக்கும்போது கண்டிப்பா நிச்சயமா காகம் வந்து உணவை எடுக்குங்க. நாம இவையெல்லாம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் நாம முதல்ல காகத்திற்கு உணவு வைக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் என்றே சொல்றாங்க. இப்படி காகத்திற்கு உணவு வைக்கிறத முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறதால நம்முடைய முன்னோர்களுக்கும் காகத்திற்கும் தொடர்பு இருக்கிறதுனால நமக்கு அவர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றே சொல்லலாம். இதை வந்துட்டு நம்ம தினந்தோறும் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுதுங்க. காகம் என்பது நம்ம பாரம்பரியத்தோட கலந்திருக்கும். அதை வந்துட்டு நம்முடைய முன்னோர்களின் அம்சமாக பார்க்கிறோம். தெய்வத்திற்கு அடுத்ததாக காகத்தின் வருகையை பார்க்கிறோம். இது சொல்லக்கூடிய சகுனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாகவும் இருக்கலாம், தீமையை எடுத்து சொல்வதாகவும் இருக்கலாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி காகம் வந்து கரைந்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு நம்மளோட உறவினர்கள் யாராவது வருவாங்க அப்படிங்கிறத நமக்கு காகம் வந்துட்டு உணர்த்தும் வகையில நாம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உண்மையா பொய்யா என பார்க்கும்போது முன்னோர்கள் காலத்துல வணிக வியாபாரத்திற்காக கடல் தாண்டி போவார்களாம். அப்படி போகும்போது ஒரு காக்கையாவது அழைச்சிட்டு போவாங்களாம். ஏன் அப்படின்னா காக்கையை அழைச்சிட்டு போகும்போது வணிகத்தை முடிச்சிட்டு வரும்போது கடலுக்குள்ள திசை தெரியாம போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குமாம். அப்போது காக்கையை பறக்க விடுவாங்களாம். அப்படி காகம் எந்த திசையை நோக்கி செல்கின்றதோ அந்த திசையை நோக்கி பயணிப்பார்களாம். காகம் பறந்து செல்லக்கூடிய திசையில் இருக்கக்கூடிய மக்கள் கடல் தாண்டி விருந்தாளிகள் வருவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்களாம். காக்காவிற்கு நம்ம வீட்டிற்கு நடக்க போவதை, அதாவது காகம் பறந்துகிட்டே இருக்கு இல்ல கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்ட்டு இந்த விஷயங்களை தான் நம்ம சொல்றாங்க. இதே போல காகம் நம்ம வீட்டுக்கு நடக்க போவதை அறியக்கூடிய திறன் உண்டுன்னு சொல்லுவாங்கங்க. ஒரு சிலர் காகம் கத்திக்கிட்டே இருந்தா சிலர் அதை கேட்க எரிச்சல் படுவாங்க. அதுல வந்துட்டு நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. நிறைய நன்மைகள் நடக்க போகுது எடுத்து சொல்றத அந்த காகமானது கரைந்துட்டே இருக்கு. சில நேரங்களில் நாம வெளியில் போகும்போது கூட நம்ம மேல எச்சம் விடுவதாக வாய்ப்பு இருக்கலாம். நம்ம மேல எச்சம் போட்டால் அது ஏதோ ஒரு தீமையை நடக்க போறத என்பதை நமக்கு உணர்த்துமாம். காகம் நம்ம வீட்டுல கத்தும் போது உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்க. நீங்களும் நான் இதுவரைக்கும் உணவு வச்சதில்ல அப்படின்னு சொன்னா இனிமேல் ஒரு கைப்பிடி அளவாவது உணவை வச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பதிவுல சொன்ன தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த இதே மாதிரியான ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.